வணக்கம். இன்றைக்கி பதிவில் நாம் மல்டி கிரெயின் தோசை பார்க்க போகிறோம். அதாவது 7 தானியங்களை சிறுதானியங்களும் சேர்த்து நாம் தோசை செய்ய போகிறோம். சத்தும் சுவையும் நிறைந்தது. சிறுவர் முதல் பெரியவங்க வரையும் சாப்பிடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் நீங்கள் எந்த கப்னாலும் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு கிளாஸ் இருக்கிறீங்களோ அதில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி, 1 கப்பு கம்பு, 1 கப்பு ராகி. நான் பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கோதுமையும் ரேஷன் கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கோதுமை. அதே மாதிரி பச்சை பயிர் இருந்தால் 1 கப்பு எடுத்துக்கோங்க. இல்லை பாசி பருப்பு இருந்தாலும் 1 கப்பு எடுத்துக்கலாம். நான் பச்சை பயிர் மாதிரி ஒரு காணப்பயிர் வெரைட்டி, இது சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். இது 1 கப்பு சேர்த்துக்கிறேன். அதோடைய தன்மையெல்லாம் பச்சை பயிர் மாதிரியே இருக்கும். துவரம் பருப்பு இல்லைன்னா மசூர் தால், இது ரெண்டுத்தில் ஏதாவது 1 கப்பு எடுத்துக்கோங்க. நான் மசூர் தால் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 தடவை அலசிட்டு தண்ணீர் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அதே தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கவும் போகிறோம். 6 மணி நேரம் கழித்து பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம மிக்சியில் இல்லை கிரைண்டரில், நம்மளோட விருப்பம் எதுலனாலும் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்சிலையும் சேர்த்து ஈஸியாகவே அரைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் அரைச்சிடலாம். கோதுமையெல்லாம் இருக்குது, எப்படி அரையும்னு நினைக்காதீங்க. நல்லா மையாக அரைஞ்சிரும். நல்ல ஸ்மூத் பேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. நீங்கள் சின்ன கப் அளவு எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு செய்கிறதுக்கு. நான் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிருக்கிறேன். 2 நாள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாவில் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம செய்ய போகிற நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி மாவெல்லாம். அதனால் நான் கொஞ்சமாக மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதாவது கொஞ்சமாவது ஃபெர்மெண்ட் ஆகட்டும், புளிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தோசை செய்யலாம் தாராளமாக. இந்த மாதிரி தோசை சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரையும், டயட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிஸில் இருக்கிறவங்க யாருனாலும் சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. முடிந்த வரை காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா நம்ம 7 வகை தானியம் எடுத்துருக்குறோம். அதில் ஒன்றுத்துலேயும் ஒன்று ஹையாக இருக்கும். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். இது க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஏன்னா நம்ம எடுத்துருக்க கோதுமை தான் க்ளூட்டன் உடையது. அதுலேயுமே நம்ம ஹோல் ஃபைபர் கண்டென்ட்டோடு எடுத்துருக்குறோம். அதையும் எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு தானியத்தை சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ இந்த மாதிரி செய்து பாருங்கள். கார சட்னி, குருமா, சட்னி வகைகள் எது கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு வகை உணவு, சத்தும் சுவையும் நிறைந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.